என்னது? ஆ, எந்த மென்ஷன்? ஆ, இந்த வரேன். சார், பாடியை கிளியர் பண்ணிடு சார். விசாரணை போய்கிட்டு இருக்கு சார். அந்த மென்ஷன் ஓனர் தான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆ, சரி சார். நீங்க தான் மென்ஷன் ஓனரா? ஆமாங்க. என்னையா மென்ஷன் எடுத்துறீங்க? ஒரு சிசிடிவி இல்ல, ஒரு ரெக்கார்டு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண தெரியாது. இதுல வேற இங்க கொலை நடந்திருக்கு. எங்க தங்கியிருந்த 2 பேரும்? ஐயா, நைட்ல இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், போனே எடுக்க மாட்டாங்கய்யா. ஒருத்தர் ஊமைங்க, மீன் கடையில் மீன் வெட்டு வேலை பார்க்குறான். ஒருத்தன் ஏஜென்சி வச்சு நடத்துகிறான், பேர் பிரேமுங்க. ரொம்ப நாளாக தங்கியிருக்காங்க. நான் தான் வாடகைக்காக சேர்த்து தங்க வச்சேன். அவன் பேர் என்ன? பிரேமுங்க. இந்த ரூம்ல கிடந்தது அவன் செருப்பா? ஆமாங்க. எனக்கு அவன் மேல தான் டவுட் இருக்கு. உங்க மேல நிறைய தப்பு இருக்கு. இந்த பிரேமுங்கிற அடையாளம் கட்டுற வரைக்கும் வேற எந்த வேலையும் பார்க்க கூடாது. வாங்க. சார், ஒரு நிமிஷம். பிரேம் சார். பிரேமு, எங்க இருக்க? என்னப்பா போனே எடுக்க மாட்ற? சரிப்பா, எங்க இருக்க சொல்லு. சரி, அங்கேயே இரு. டேய், உண்மையை சொல்றா. சார் 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 நானும் அந்த ஊமையனும் ஒரே ரூமில் தான் சார் தங்கியிருக்கோம். தினமும் அவனோட வேலைக்கு போயிடுவான் சார். நான் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வேலை பார்க்குறேன் சார். நான் என்னோட வேலைக்கு போயிடுவேன் சார். அன்றைக்கி வழக்கம் போல் வேலையை முடிச்சுட்டு என்னோட ரூமுக்கு போனேன் சார். கதவை திறந்து உள்ளே போனேன் சார். அங்கே யாரோ செத்து கிடந்தாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரியல சார். பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வேகமாக ஓடிட்டேன் சார். சார் 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 நீங்கள் எத்தனை பேர் கேட்டாலும் உண்மை தான் சார். எனக்கு அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் இருக்குது சார். என் பேர் கேட்டக்கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக சார் அங்கே ஓடினேன் சார். மற்றபடி செத்தவன் யாரும் கூட எனக்கு தெரியாது சார். சார், என் ரூம் கிட்ட ஊமை பிடிச்சா தான் சார் உண்மை தெரியும். அவனை பிடிங்க சார். ஹலோ, என்னது? செத்தவனு ஊமையா? இவர் தானா? வேலை பார்த்தா எங்க ஊமை? 2 நாளா வரல. ஊமையன் நல்லவன் சார். இவனை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். அப்பப்போ வருவாப்புல. டீ சாப்பிட போவாங்க. சரி, இவன் வந்தானே என்கிட்ட சொல்லுங்க. ஓகே சார்.
வீட்டுக்கு பொம்பளை பிள்ளை விஷயத்தை பெருசுப்படுத்திடுவாங்க. சார் ஒன்றும் இல்லை சார், கேஸ் ஃபைல் முடிஞ்சு சார். அது ஒன்றும் இல்லை சார், ஒரு ரூமில் 2 பேர் தங்கியிருந்தாங்க, குடுக்கோளங்கள் பிரச்சனை, அதான் மாற்றி மாற்றி குத்திக்கிட்டாங்க, ஒருத்தன் செத்துட்டான். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார்.
சில்ட்ரன்ஸ் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி பனிஷபிள். குழந்தை பாலியல் வன்கொடுமை மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமாகும்.